மலேசியாவிற்கு வேலைக்கு சென்ற தனது மகனை மீட்டுத் தர கோரி ஆட்சியரிடம் தாய் கண்ணீருடன் மனு அளித்துள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு வந்த சொக்கரிஷிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவர் ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் மனு அளித்தார். அதில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியாவில் ஹோட்டல் வேலைக்கு சென்ற தனது மகன் மணிகண்டனை பற்றி எந்த தகவலும் இல்லை என கூறியுள்ளார். கடைசியாக தனது மகன் தொலைபேசியில் அழுது கொண்டே பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தனது மகனை மீட்டு தர கோரி ஆட்சியரிடம் அவர் மனு கொடுத்துள்ளார். எங்கள் பையன் பேர் சொக்குசுப்பம் மணிகண்டன், கேட்ரிக் படிச்சுக்கிறான் சார். போய் 2 மாதம் எங்கிட்ட தகவல் இல்லை, ஃபோன் தகவல் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு இருக்கிறது ஒண்டி தான். 2 பொண்ணுங்கிறாங்க அங்கே கட்டிக்கிட்டு. எங்கள் வீட்டுக்கார செத்து 10 வருஷம் ஆயிடுச்சு சார். இப்போ எனக்கு பிபி சுகரு, கால் வரையான்னு கால் ரொம்ப எனக்கு ஜுரம் வருது, எனக்கு முடியல. எப்படியாவது என் பையனை எடுத்துன்னு எங்கிட்ட ஒரு பத்துக்கு போய் ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு சார். ஃப்ரெண்டுக்கு ஒரே மெசேஜ் என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரே மெசேஜ் மாத்திரம் பண்ணினேன் சார். அது யார் ஃபோன் அவன் ஃபோன்லேருந்தே பண்ணல. அது ஒன்று தான் சார் தகவல். எனக்கு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண போனே எடுக்குது சார் அவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.